Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me, Charu. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்ச மேத்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய சேலஞ்சே. எஸ். ஸோ தமிழ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு 24 hours நம்ம வந்துட்டு ஷேப்ஸ் ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி ஒரே செகண்ட்ல இப்போ நான் கிளாஸ் டீச்சராகவே மாறிட்டேன். டெல் மீ வாட் ஆர் த ஷேப்ஸ் வி ஸ்டடிட் இன் 4th ஸ்டாண்டர்ட்? அதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இன்னும் நல்லாவே சொல்லி தராங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்னென்ன ஷேப்ஸ்லாம் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட போறோம் 24 ஹவர்ஸ்க்கு இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல் 4 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன? 4 sides ஆஃப் ஈக்குவல்னா என்ன? ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்போசிட் 2 sides ஆர் ஈக்குவல், அது என்ன ஷேப்? டெல் மீ. எஸ், இட்ஸ் ரெக்டாங்கிள். ஐயோ தேவையில்லாம இப்போ நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ட்ரையாங்கிளுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியலையே. அது வந்து ஏதோ இல்லை ஆங்கிள்ஸ் இருக்கும், 3 sides ஏதோ ஒன்று ட்ரையாங்கிள். ஓகே, தேர்ட் இஸ் ட்ரையாங்கிள். பட் ஆனால் ட்ரையாங்கிள் ஏதோ 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஓகே, கடைசியா நான் என்ன ஷேப் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன்ல இப்போ ஒரு மேத்ஸ் டீச்சரா என்ன சொல்றது, சென்டர் சர்க்கிள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த 4 ஷேப்ஸை தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமா இங்கி பிங்கி பங்கியே போட்டுடலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல் பழைய பேசிக்கான ஷேப்ஸ். இதை வந்து நம்ம பழைய காலத்து டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Inky pinky ponky, father had a donkey, donkey died, father cried, inky pinky ponky. Circle. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஆக்சுவலி சர்க்கிள்க்கு வந்துட்டு நிறைய இருக்கு. பேசிக் தோசை, இட்லி, பூரி எல்லாமே சர்க்கிள் தான். பட் நான் வந்து அதில் வந்து என்ன சொல்றது, அப்ரப்டா அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மினி பொடி தோசை பண்ண போகிறேன். ஸோ குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக வந்துட்டு தோசை ஊற்றி அதில் வந்து பொடி போட்டு அப்படி குலுக்கி நம்ம வந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி மினி தோசைலாம் எங்கள் வீட்டில் ஊற்றுனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஸோ மாவு வந்து அதுமாதிரி குட்டி குட்டியாக ஸ்பூனில் வச்சாலே மினி தோசை ரெடி. ஸோ இதில் வந்து வெறுமையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நம்ம இட்லி பொடி வந்து ஆட் பண்ணி, யூஸ்வலாக இது கூட வந்து நல்லெண்ணெயில் நெய் ஆட் பண்ணுவாங்க, நாங்கள் நெய் ஆட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், மினி பொடி தோசை வந்து ரெடி. ஸோ கைஸ், நம்ம சர்க்கிள் ஷேப்க்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய மினி பொடி தோசை வந்துட்டு நல்லாவே வந்திருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் ட்ரை பண்ணதில்லை கைஸ். இப்போ தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் இதுமாதிரி ஆதிக்கெலாம் பண்ணி கொடுக்கலாமான்ட்டு. எங்கள் வீட்டில் ஆக்சுவலி பொடி யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. இது தான் வாங்கினேன், நல்லாக்கு. மெயினாக நெய் ஊற்றி கொடுத்தாங்களா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ், க்யூட்டாக இருக்குல்ல தோசை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் க்யூட்டாக இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய வளர்ந்து மாடுக்கே பிடிக்கும், ஏன்னா இது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மெயினாக ஏன் ஸ்பூனில் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வச்ச மெஹந்திலாம் என்னமோ பேப்பர் மாதிரி உதிர்ந்து வருது. அதோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. நானே போயிட்டு சுரண்டி எடுத்தாது இதெல்லாம் எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இதில் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் ஸ்பூன் சாப்பிட்டுருக்கேன். அனைத்தும் காலியாகி விட்டது. இதோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் லஞ்சில் மீட் பண்ணுறேன். பை. ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு என்ன ஷேப்பில் சாப்பிட்லாங்கிறத வந்து டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சேம் எல்லாமே இங்கி பிங்கி தான். ஸோ இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டயட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. ஸ்கொயர். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரை பேஸ் பண்ணி ஒரு டிஷ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்ம காலையில் இன்ட்ரோ எடுக்கும் போதே வந்துட்டு ஜெப்டோ நான் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் பிரிக்கவே இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே பிரித்து வைக்கணும். கெட்டிருக்காதுன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக கிளைமேட் வேறு பாருங்களேன், எது பகல் எது மதியம்னே தெரில. நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது. நைட்லாம் சரியான மழை, நல்லா கீழே மாடியெல்லாம் ஊறி போயிருக்கு. வலிக்கிட்டு வேறு போயிடக்கூடாது. அம்மா ஃபுல்லாக பாசை பிடிச்சிருச்சு. மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா சென்னையில். வாங்க, இது கெட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், போய் பிரிப்போம். ஸோ கைஸ், அஃப்கோர்ஸ் பன்னீர் வச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத டிஷ் இது ஆக்சுவலி. பன்னீர் பிடிக்கும். பன்னீர் கூட வீட்டு எதுக்கு சமைச்சதே இல்லைல்ல? அப்படியா? எப்போ செஞ்சீங்க? எனக்கு விவரம் தெரிச்சு எங்கள் வீட்டில் பன்னீரும் செஞ்சதே இல்லை கைஸ். ஸோ வெளியில் சாப்பிட்டது தான் பன்னீர்லாமே. இப்போ வந்து நம்ம பன்னீர்
பன்னீர் பட்டர் மசாலா சம்பாட் அந்த மாதிரி ஒரு பன்னீர் கிரேவியும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட போகிறோம். எனக்கு இதில் சப்பாத்தி தான் பிடிக்கவே பிடிக்காது. பட் இட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை. ஸ்கொயர் ஷேப்பில் என்னால் இப்போ தான் பண்ண முடியும். ஷேப் கரெக்டாக இருக்குல்ல ஓரளவுக்கு. சப்பாத்தியை ஒன்று ரெடி பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து பட்டரோ எண்ணெயோ ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் வந்து நம்ம பட்டர் போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப் தயிரையும் ஊற்றணும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃப்ரை பண்ண பன்னீரையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா ரெடி. ஸோ கைஸ் லஞ்ச்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து விட்டது. எங்கள் வீட்டில் வேறு ஃபஸ்ட் டைம் பன்னீர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்பெஷல். எப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். எங்கள் பாருங்கள், ஐயோ ஃபுல்லாகவே இது கிரேவியாக இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு சப்பாத்தி இருக்கா, ஸ்கொயர் ஷேப்பில் ஓரளவுக்கு இருக்கா, நீங்கள் நம்பணும். ஸோ அது அண்ட் ஆல்சோ அதோட சைட் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் பன்னீர். ஸோ அதனால் இதுதான் வந்து நம்மளுடைய லஞ்ச். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பன்னீர் பண்ணியிருக்காங்க. வெஜிடேரியன்லாம் வந்துட்டு ஏன் பன்னீருங்கிறாங்கன்ட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சப்பாத்தியே பெருசாக பிடிக்காது. பட் ஆனால் இப்போ எல்லாம் எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி நல்லா மெலிசாக பண்ணுறாங்க போல. நான் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவோட சப்பாத்தி சாப்பிட்றேன். நல்லா மெலிசாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரேவியும் நல்லா இருக்குது. ஒருவேளை எனக்கே ஃபியூச்சரில் சப்பாத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருமோ. ஓ மை காட். எங்கள் காம்பேஷன் ரொம்ப புரியுது. நைஸ் ரைஸ். ஒரு வழியாக வந்து ஸ்கொயர் ஷேப்பை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு பேலன்ஸ் வந்து எத்தனை ஷேப்ஸ் இருக்குது? ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் இருக்குது. இந்த 2 ஆங்கிளில் என்ன ஆங்கிள் நமக்கு ஸ்நாக்ஸ் டின்னர் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நான் இதோட உங்களை வந்துட்டு ஸ்நாக்ஸில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இந்த ஸ்கொயர் ஃபுட்டோட விடை பெற்றுக் கொள்கிறேன். கைஸ் குளிருது கைஸ். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இவங்க போட்டு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன? ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். ஸோ இங்கி விங்கி வாங்கி போடுவோமா? Inky Pinky Ponky, father had a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. Rectangle. எனக்கு ஆக்சுவலி நபாட்டி தான் பிடிக்கும். அண்ட் யா இது வந்து என்னது? ட்ரீட்டா? அது பிரிட்டானியா ட்ரீட். ஆமாம். அண்ட் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஆனால் ரெண்டுமே இது இல்லை. இது ஏதோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? உள்ள ஓபன் பண்ணி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி நபாட்டி என்ன ஷேப்ல இருக்கும் எனக்கு தெரியும். இது வந்து பேக்கெட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா. லைட்டா பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. பட் எஸ் ரெக்டாங்கிள். ஆனா எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லே பிடிக்கல கைஸ். நான் எவ்வளவோ பார்த்தேன். எனக்கு நபாட்டி இருக்கு. சோம்பேறி படாம கீழ் கடைக்கு இறங்கி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் போட்டு எடுத்ததுனால அது இது கிடைக்கல. அது இந்த ஃப்ளேவர்லையாவது சாக்லேட் இருக்கான்னு பார்த்தா இந்த பிராண்ட்ல அதுவும் கிடைக்கல. எனக்கு வந்து பெருசாக அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீமு, பிஸ்கெட்டு, சாக்லேட் எதுவுமே பிடிக்காது. ஆல்வேஸ் சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்லி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர். ஆக்சுவலாக வந்து இதுக்கு இங்கி பிங்கி பாங்கியே கிடையாது. பிகாஸ் நமக்கு தெரியும் கடைசியாக மிச்சம் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் தான் அப்படின்ட்டு. ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நான் வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்.
கடை ஸ்டைலில் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், கேப்சிகம் குக்கும்பர் அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெஜ் தந்தூரி மயோ ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பாஸ்தா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் இருக்கிற எல்லா சாஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து ஒரு சைடு அதை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சீஸை துருவி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டில் வந்துட்டு நல்லா பட்டரை தடவி விட்டுட்டு அப்படியே ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சாண்ட்விச் ரெடி. அதை ரெண்டாக கட் பண்ணால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். எஸ் கைஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக ஷேப்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ ஃபைனலி ட்ரையாங்கிள் ஸோ ட்ரையாங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாண்ட்விச் இது வந்து இந்த கடையில் ரோட் சைட் கடையிலலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் மைனீஸ், தந்தூரி மைனீஸ் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அசல் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணால் சிக்கன் சாண்ட்விட்சு, பன்னீர் போட்டால் வெஜ் சாண்ட்விட்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பொருள் தான் முக்கியம், வீட்டிலே எதாவது செய்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஈவினிங் பண்ண பன்னீர் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை குக் பண்ணி வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷை சிம்பிளாக காட்டணுங்கிறதுக்காண்டி நான் அப்படியே வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ எஸ் கைஸ், இதோட வந்துட்டு நம்மளுடைய ஷேப்ஸ் ஃபுட் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி 24 hours சேலஞ்ச் வேறு என்ன ட்ரை பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. அது ஏன்னே தெரியல, இந்த இது சுத்தமாக பிடிக்கல. இந்த வாட்டி வந்து ஒரு சீசன் கூட உருப்படியாக பார்க்கல, ஏதோ ஓடுது ஆனால் சைடில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன 24 hours ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம், இந்த ஷேப்ஸ்லேயே வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஷேப் பண்ணலாமா அப்படின்ட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். இதை நான் உங்களை நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். எனக்கு இன்னும் 3 சாண்ட்விச் இருக்குது. ஸோ டாடா பாய், ட்ரையாங்கிளோட பாய்.